டெஸ்லாவோ பிஒய்டியோ இந்தியன் இவி கம்பெனிஸ்க்கு வந்து காம்படிட்டர் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ரேஞ்ச் வேற, இவங்க ரேஞ்ச் வேற. ஆனால் என்னன்னா ஒரு குளோபல் ட்ரெண்டுன்னு ஒன்று ஃபாலோ ஆகும்ல. இப்போ வந்து டெஸ்லாவுடைய ஷேர் எல்லாமே கரெக்ட் ஆகுது, பிஒய்டி ஷேர் கரெக்ட் ஆகுது, அவங்களுடைய சேல்ஸ் மார்ஜின் அடிபடுது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் இம்பாக்ட் இந்தியாவுக்கு வருமானு கேட்குறேன். வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு கேட்டேன்னா அதனுடைய நுகர்வோர் கன்சூமர் வேற, இதனுடைய கன்சூமர் வேற. ஓகே, ஆக்சுவலி டேஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு. இங்கே இருக்கிற நம்மளுடைய கண்ட்ரீஸுடைய டேஸ்ட் வேற, ஃபாரின் நட்ஸுடைய டேஸ்ட் வேற. அதன் சைனீஸ் அந்த வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனுங்கிறது வேற. நம்ம ஊரில் பார்க்குற போது இப்போ சமீப காலத்தில் கூட ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணாங்க. ஆட்டோ செக்டர்லாம் என்னாச்சு, எல்லாரும் 10 நாள் வெயிட் பண்ணாங்க. அபரிமிதமான விற்பனை. பூஜா ஹாலிடேஸ் 22ஆம் தேதி அன்றைக்கே பார்த்தா பல ஆயிரக்கணக்கு விற்பனை. அது மாதிரி பார்க்குற போது அப்போ வந்து இது வரும்னு நினச்சோ, அது வரும்னு நினச்சோ, வாங்காமையும் இல்லை, இது பண்ணாமல் இல்லை. அப்போ பார்க்குற போது இது நல்லுடைய growth இருக்குது. ஓகே, அதனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் பெரிய தாக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது ஒரு